சினிமா ரகசியம் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ் சினிமாவில் மனித வாழ்க்கையின் அனைத்து உணர்ச்சிகளுக்கும் தனது வரிகள் மூலம் உயிர் கொடுத்தவர் கவியரசர் கண்ணதாசன். அவரது பாடல்கள் ஒவ்வொன்றும் இன்றைக்கும் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்று வருகிறது. பிறப்பு, இறப்பு, திருமணம் என எதுவாக இருந்தாலும் கண்ணதாசன் பாடல்கள் இல்லாமல் இருக்காது என்ற நிலை இன்றைக்கும் இருக்கிறது. அந்த அளவுக்கு தனது பாடல்கள் மூலம் முத்திரை பதித்த கண்ணதாசன் எம்எஸ்வியுடன் இணைந்து பல ஹிட் பாடல்களை கொடுத்துள்ளார். இவர்கள் இருவரும் இணைந்தாலே அந்த படமும் பாடல்களும் பெரிய ஹிட்டடிக்கும் என்பது திரைத்துறையில் அனைவரும் அறிந்த ஒன்று. அதேபோல் பாடல்கள் எழுதும்போது இசையமைக்கும் போதும் எம்எஸ்வி கண்ணதாசன் இருவருக்கும் இடையே பல சுவாரஸ்யமான சம்பவங்கள் நடந்துள்ளது. இந்நிலையில் கவிஞர் கண்ணதாசன் தான் இயக்கிய படத்தில் இடம்பெற்றிருந்த 10 பாடல்களையும் தான் எழுதிய பிறகுதான் இசையமைக்க வேண்டும் என்று எம்.எஸ். விஸ்வநாதனிடம் கண்டிஷன் போட்டுள்ளார். இது குறித்து நடிகர் சித்ரா லட்சுமணன் பேசியதாவது: கண்ணதாசன் எத்தனையோ படங்களுக்கு பாடல்கள் எழுதியிருந்தாலும் அவருக்கு மிகப்பெரிய மனக்குறையாக இருந்தது எப்போதும் தன்னை மெட்டுக்கு பாட்டு எழுத கூப்பிடுகிறார்களோ என்பதுதான். தன்னுடைய பாட்டு சுதந்திரத்தை இந்த மெட்டுக்கள் பறிக்கிறது என்று நினைத்தாராம். இசையமைப்பாளர் எம்.எஸ். விஸ்வநாதனை திடீரென அழைத்து கண்ணதாசன், நான் ஒரு படம் எடுக்கப் போகிறேன், அதில் மொத்தம் 10 பாடல்கள் இருக்கிறது, இந்த 10 பாட்டையும் நான் முதலிலே உனக்கு எழுதி கொடுத்து விடுவேன், அந்த பாட்டுக்குத்தான் நீ இசையமைக்க வேண்டும் என்று கூறியுள்ளார். ஒரே ஒரு பாட்டுக்கு நான் முதலில் மெட்டு போட்டு விடுகிறேன், அதற்கு நீ பாட்டு எழுது என்று எல்லாம் சொல்லக்கூடாது என்று கூறியுள்ளார். அப்படி இந்த நிபந்தனைகளுக்கு ஒப்புக்கொண்ட கண்ணதாசனும் எம்எஸ்வியும் இணைந்து பணியாற்றிய படம்தான் மாலையிட்ட மங்கை. டி.ஆர். மகாலிங்கத்திற்கு மறுவாழ்வு தந்த இந்த படத்தில் எல்லா பாடல்களும் இனிமையாக அமைந்திருந்தது என்றார். தமிழ் சினிமாவில் தனது கவிநயத்தின் மூலம் பல தத்துவ பாடல்களை கொடுத்துள்ளவர் கவியரசர் கண்ணதாசன். கண்ணதாசன் மற்றும் எம்எஸ்வி கூட்டணியில் தொடர்ந்து முன்னணி இயக்குனர்கள் பலருடன் இணைந்து பல வெற்றி பாடல்களையும் கொடுத்துள்ளனர். மேலும் பல படங்களுக்கு எழுத்தாளர்களாகவும் பணியாற்றியுள்ளவர்கள்தான் நம் கண்ணதாசன் மற்றும் எம்எஸ்வி. நேயர்களே, இந்த வீடியோ பிடித்திருந்தால் மறக்காமல் வீடியோவிற்கு ஒரு லைக் கொடுத்துவிட்டு நமது சினிமா ரகசியம் சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உங்கள் ஆதரவுதான் எங்களின் பெரிய பலம். மேலும் நாளை இது போன்ற சுவாரஸ்யமான சினிமா ரகசியத்துடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.